பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ 10 பேர் உயிரிழந்திருக்கதா முதல் கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் இது குறித்து பல அமைச்சர்கள்ட்ட பேசியிருக்காங்க. நீங்க சம்பவ இடத்துக்கு வருகிறீங்களா? உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன? ஆமா, எனக்கு நான் செய்தி பார்த்தேன். நானும் தெரிஞ்சேன். இந்த 3 பேர் குழந்தைங்க, 7 பேர் பெரியவங்கன்னு சொல்லாத நம்ம ஹெல்த் மினிஸ்டர் தான் கவனிச்சேன். பார்த்தேன் நான் ஆக்சுவலா இப்போ நாகப்பட்டினத்துல நான் வந்துட்டே இருந்தேன். இப்போ எனக்கு அங்கே சென்னையில இருந்து சிஎம் ஆஃபீஸ்ல உடனே கால் வந்து உடனே நேரடியாக போய் பாருங்க, அங்க என்ன நிலவரம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் கொஞ்சம் ஆறுதலா கூட இருக்கணுங்கிற ஒரு இதுல இப்போ நாங்க போயிட்டு இருக்கேன். இப்போ நாங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னன்னு தெரியும். இப்போ செந்தில் பாலாஜினா ரீச் அவுட் பண்ண முடியாது. அவரும் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்காரு. நிறைய ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் எனிவன் இப்போ நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியும். நான் இப்போ திருச்சி இப்போ கடந்துட்டேன். இப்போ நான் இப்போ போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன். நான் தொடர்ந்து நீங்க அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? அங்க யார் கூட நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்க? இல்ல, இப்ப நான் அவங்க செந்தில் பாலாஜன் ஆபீஸ் தான் பண்ணிருக்கேன். பட் என்னால் ரீச் பண்ண முடியல. இப்ப அவங்க ஆபீசர்ஸ் மூலமாக இப்ப நேரம் போயிட்டு இருக்கேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். எனக்கு நான் பார்த்து நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. நான் ஓகே. இப்போ தொடர்ந்து மருத்துவமனைகள் ஏதாவது கான்டாக்ட்ல இருக்காங்களா? இல்ல, இப்ப அதான் இப்ப செந்தில் பாலாஜன் மட்டும்தான் இப்ப நான் ரீச் அவுட் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பட் நான் போகும்போது பார்த்துட்டு நான் என்னென்ன சொல்றேன் உங்களுக்கு. நான் நன்றி அமைச்சர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.